ஹாய்ங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா, பாப்பாவ ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தாச்சு. பாப்பா இன்னைக்கு ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு பாஸ்தா தான் கேட்டிருந்தாங்க. ஸோ, பாப்பாக்கு பாஸ்தா செஞ்சு குடுத்துட்டு, மீதி இருந்தத எனக்கு நான் சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அ இன்னைக்கு ஃபுல் டே எப்படி போச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்ட மட்டும் குடுங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா, இட்லி ஒன்றே ஒன்று தான் சாப்பிட்டாங்க. ஒன்றுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. நம்ம செஞ்ச பாஸ்தாவை பேக் பண்ணிட்டோம். இப்போது பாஸ்தா எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆயிலுக்கு பதில் நெய் போட்டுக்கிட்டேன். நெய் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த கடுகு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன், கருவேப்பிலை கண்டிப்பாக போட்டுக்கோங்க. பட் என்கிட்ட இல்லை. கருவேப்பிலை, தக்காளி, இஞ்சி, பூண்டு இது 3யும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மட்டன் மசாலா போட்டு ஃபுல்லாக அதையும் நல்லா வதக்கிட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்க அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் மூடி வச்சுருந்தீங்க அப்படின்னா, டக்குன்னு ரெடி ஆயிரும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டோம் இல்லையா? உடனே ரெடி ஆகிடும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு, அப்புறம் பேக் பண்ணுறப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்து பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த சாஃப்ட்னஸ் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மதிய பிள்ளைங்களுக்கு. அப்புறம் அம்மா வீட்டில் செம்பருத்தி குச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அப்படியே எனக்கு செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் பறிச்சுக்கிட்டு வீட்டில் செடி நட்டு வைக்கிறதுக்காக இந்த செம்பருத்தி குச்சியும் வாங்கிட்டு வந்துட்டேன். செடி வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அக்கா தான் நல்லா வைப்பாங்க. ஸோ அதனால் அக்கா வீட்டில் கொண்டு போய் அக்காட்ட கொடுத்துட்டேன். அக்கா செடி வச்சுருங்க இதை அப்படின்னு சொல்லிவிட்டு அக்கா நான் வச்சுக்கிறேன்னாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அக்கா மாமா, அக்காவோட பேத்தி, பெரிய பொண்ணோட பொண்ணு, சரியான வாயாடி. இவங்க 2 பேரும் எங்கள் அக்கா பெற்ற 2 வாயாடிங்க. எங்கள் அக்கா பொண்ணுங்க. 2 பேருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. அக்கா மாமா மட்டும் தான் இங்கே இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அக்கா வீட்டிலேருந்து இப்போ அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அம்மா பார்த்திங்கன்னா கீரை அரிஞ்சிட்ருந்தாங்க. மதியம் கீரை பொரியலுக்காக கீரை அரிஞ்சிட்ருந்தாங்க. நான் செம்பருத்தி பூவும், அப்புறம் பார்த்திங்கன்னா அக்கா வீட்டில் சங்குப்பூ வச்சுருக்காங்க செடி. நான் அக்கா வீட்டில் இருக்கிறது ஞாபகமே இல்லாமல் நிறைய பக்கம் எனக்கு சங்குப்பூ கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க, அக்காவே வீட்டில் வச்சுருக்காடி அப்படின்னு. ஓகே, அப்போ நம்ம டெய்லியும் சங்குப்பூ செடி, அதாவது சங்குப்பூ வச்சு டீ போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இருந்த சங்குப்பூவை மட்டும் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போதைக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டு எனக்கு, அக்காவுக்கு, அம்மாவுக்கு, அதாவது ஃபஸ்ட் அக்கா வீட்டில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அக்கா வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே கொண்டு போகல. தேர்ட் அக்கா இருந்தாங்க. தேர்ட் அக்காவுக்கு, எனக்கு, அம்மாவுக்கு, எங்கள் 3 பேர்த்துக்கு மட்டும் சங்குப்பூ போட்டு டீ போட்டு குடித்தோம். அம்மா பிளட் டெஸ்ட் கூட்டிகிட்டு போகணும் சுகருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு கீரை அம்மா அரிஞ்சு வச்சாங்க இல்லையா, அவங்களுக்கு தாளித்து வச்சுட்டு கூட்டிகிட்டு போகலாம். அக்கா இருந்தாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்கக்கா கீரையை, நான் கூப்பிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அம்மாவை பிளட் டெஸ்ட்டு கூப்பிட்டு போகிறதுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா கோயிலில் நோம்பி போட்டிருக்காங்க. எப்பயுமே எந்த விசேஷமாக இருந்தாலும் எல்லார் வீட்டு வாசல்லையும் சாணம் தெளித்து கோலம் போடுவாங்க. எல்லாருமே அழகாக சாணம் தெளிச்சிருந்தாங்க. நம்ம வீட்டில் வாடகைக்கு இருக்கிற அக்கா பார்த்திங்கன்னா அழகாக சாணம் தெளிச்சிருந்தாங்க. கோலம் மட்டும் நைட்டில் போடுவாங்க. நான் அம்மா வீட்டில் வேலையை முடிச்சுட்டு என்னோடய வீட்டுக்கு வந்துட்டேன். என் வீட்டில் பார்த்திங்கன்னா ஓகே, ஸ்டவ்வெல்லாம் எடுத்து வச்சு ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் கோயில் நோம்பி, வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும் இல்லையா? அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வெல்லாம் எடுத்து வச்சு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். வீட்டு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஓகே, ஸ்டவ் மட்டும் பேலன்ஸில் வச்சுருந்தேன் வாஷ் பண்ணாமல். அதையும் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து சுத்தம் பண்ணிட்டேன். உண்மை சொல்லணுன்னா வேலைக்கு போனப்போ கூட இவ்வளோ வேலை இருக்காதுங்க. கடகடன்னு வீட்டு வேலையை முடிச்சுட்டு வேலைக்கு போனோமான்னு இருக்கும். இந்த வீட்டில் இருக்கிறோன்ற பேரில் வேலை மட்டும் முடியவே மாட்டேங்குது. அது எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்குமே தெரியும். ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே தெரியும். வேலைக்கு போகிறப்ப கூட கொஞ்சம் சுறுசுறுப்பாக நம்ம வேலையை முடிச்சுட்டு வேலைக்கு ஓடிடுவோம். ஆனால் வீட்டில் இருந்தாலும் அதே வேலை தான் ரொட்டீனாக பண்ணுறோம். பட் ஆனால் வேலை முடிஞ்ச மாதிரியே தெரிய மாட்டேங்குது. என்னமோ கண்டினியூ ஆகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். அது நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ உனக்கு என்னம்மா சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு நீ ஜாலியாக வேலைக்கு போயிடுவ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு என்னப்பா என்ன வேலைக்கா போகிற, வீட்டில் ஜாலியாக இருக்கிற, உனக்கு என்ன வீட்டில் சும்மா தானே இருக்கேன். நம்ம வீட்டில் சும்மா இருக்குமா, இந்த கொஷின் நம்மளை கேட்டால் நமக்கு எப்படி கோவம் வரும்.
பட் இருந்தாலும் யாருக்கும் கோவத்தை காட்டாமல் அப்படியே அமைதியாக சொல்கிறதுக்கு அப்படியே ஓகே ஓகேன்னு சிரிச்சுக்கிட்டே போக வேண்டியது தான். இந்த வாஷ் பேஷனில் செவுத்துல பார்த்தீங்கன்னா உப்பு கரை மாதிரி இருக்குது பாருங்கள், அது போக மாட்டேங்குது. நம்ம என்ன தான் வந்து நான் இதுக்குன்னு சொல்லி லைட்டாக அந்த ஆசிட் மாதிரி இருக்கும் அதையுமே போட்டு ப்ரஷ் போட்டு கூட தேய்ச்சி பார்த்துட்டேன். பட் அந்த கரை பார்த்திங்கன்னா அது அப்படியே தான் இருக்குது, அது போக மாட்டேங்குது. அதனால் வெறும் சோப் மட்டும் வச்சு லைட்டாக அப்படியே வாஷ் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்த அப்படியே க்ளீன் பண்ணி விட்டாச்சு. ஏன்னா எவ்வளோ தேய்ச்சாலும் அது போகலை. இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கான்னு சொல்லி வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் வேலைக்கு அப்படின்ட்டு பெட்டை வந்து க்ளீன் பண்ணலாம், அதாவது பெட் கவர்லாம் விரிச்சு போடலாம் அப்படின்ட்டு வந்தேன். அப்படியே கொஞ்சமாக உட்காந்து கொஞ்சோண்டு கிரேப் சாப்பிட்றேன். கிரேப் சாப்பிட்டு முடிச்சுட்டு துணி வாஷிங் மிஷினில் போட்டேன்னா அது சர்வீஸ் பண்ணியுமே ஒரு பக்கம் என்னமோ சவுண்டு ஆடிக்கிட்டே இருக்குது. உள்ளே உட்காந்து என்ன சாப்பிட்டேன், கிரேப் சாப்பிட்டேன். வெளியே வந்து ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் மட்டும் சாப்பிட்டு ஓகே வீட்டை கூட்டலாம் அப்படின்ட்டு ஜாலியாக ரிலாக்ஸாக பாப்பா வர்றதுக்கு இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்குது. இப்போ தான் டைம் வந்து 2 ஆகுது. பாப்பா 4 மணிக்கு வருவாள். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா அப்படியே ஷேக் ஆகிட்டே வருதுங்க முன்னாடி. இப்போ தான் எவ்வளோ காசு கொடுத்து சரி பண்ணது. பட் ஆனால் அது துணி போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ஷேக் ஆகிக்கிட்டே வருது. பாப்பா வந்து இந்த மக்கானை பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருந்தா, அதை வாங்கி எடுத்து வச்சுட்டேன். வந்தோடனே பார்த்து ஷாக் ஆகிடுவா வந்துருச்சா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினில் துணியெல்லாம் ஓடி ஆஃப் ஆகிடுச்சு. அதையும் கொண்டு வந்து ரிலாக்ஸாக காய போட்டுட்டு இப்படி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இந்த பக்கம் வேலை பார்க்குற மாதிரி தாங்க தெரியும். அந்த கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அந்த டிவி பார்க்குறது, இந்த மொபைலில் கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்கறது, இப்படி தான் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு உடனே டைம் பார்த்திங்கன்னா 4 o'clock ஆகிடும். இப்படி தான் ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஸ்கூலை விட்டு வந்துட்ட மாதிரி இருக்கும். அவளை அனுப்பிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். வேலையை முடிச்சுட்டு அவளை கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். அவ்வளோ நேரம் வேலை கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த கேட்ச் கிளிப் காணான்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். நேற்றுலேருந்து பார்த்தா ட்ரெஸ் துவைக்கிறப்போ என்னோடய நைட்டி பாக்கெட்டில் இருந்துச்சு. இப்போ தான் கீழே விழுந்துச்சு, அதை எடுத்து வச்சேன். என்னோடய கிளாத்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அம்மாவோட கிளாத் நான் தான் வாஷ் பண்ணி கொடுப்பேன். அம்மாவதும் அப்பாவதும் எடுத்துகிட்டு வந்து நேற்று பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரல. ஸோ இப்போ பாப்பா நான் துவைச்ச துணியெல்லாம் காய வச்சுட்டு குளிச்சுட்டு பாப்பாவை ஸ்கூலில் கூப்பிட போயிட்டு அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படின்னா செஞ்சு கொடுத்துட்டு அவங்களோட கிளாத்தை எடுத்துகிட்டு வந்து துவைச்சிட்டு எப்பயுமே ஈவினிங் 6 to 6:30 அம்மாவுக்கு டிஃபன் ஒன்று இங்கே நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போவேன். அப்படி இல்லைன்னா அம்மா வீட்டில் போய் செஞ்சு கொடுப்பேன். அப்போ ஓகேங்க, டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு நான் கிளம்புறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய்.